ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இதில் என்ன பார்க்கணும்னா வரக்கூடிய டெக்னீஷியன் ஜேஇ தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ரீசனிங் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 25 வினாக்கள் பார்க்க போகிறோங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தோம் ரெகுலராக. ஸோ இப்போ வந்து ஏஎல்பி கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ அதில் 2-3 நாள் அதில் போயிட்டோம். ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து கண்டினியூ பண்ணுங்க சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சீரியஸை திரும்பவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி ஏஎல்பி கொஸ்டின் பேப்பர் அண்டர்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும். இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, ரெண்டுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வரக்கூடிய தேர்வுல கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம ஏதோ ஏனோ தானும் படிக்கக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும், அடுத்தடுத்த லெவல் போகணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க, கரெக்டாக பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப்பும் பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராமில் பிடிஎஃப் டேரெக்டாக கொடுக்குறோம். பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் போயிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள லைக் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு கொடுக்குற லைக்கும் எங்களை ஊக்கப்படுத்திட்டு இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ கூட எங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்டடி பேக்கேஜ் புக்ஸ் டெஸ்ட் சேர்ந்து பண்ணுறோம். அதே மாதிரி டெஸ்ட் மட்டும் தனியாக கூட பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. விடுபட்ட இடத்தை நிரப்பும் நம்பர் எனக்கு என்ன வரும்னு கேட்கலாம். ஓகே பாருங்க, இங்க என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு 1/16, அடுத்து 1/4, அடுத்து 1-16. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாருங்க 1/16 எவ்வளோ ஆயிடுச்சு, 4 ஆயிருக்கு. அப்ப இங்க என்ன ஆயிருக்கு, 4ஆல பெருக்கிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 4ஆல பெருக்கிட்டே போறாங்க. ஓகேங்களா, அப்ப 1 இருக்கா, இங்க டேஷ் இங்க 16. அப்ப 1ல இருந்து 4 பிறகுனா 4, 4ல இருந்து 4 பிறகுனா 16. ஓகேங்களா, ஏன்னா 1/4 4 பிறகுனா 1. ஓகே, அப்ப எனக்கு எந்த நம்பர் ஆன்சர் வரும், 4. ஓகேங்களா, சரி இந்த சீரியஸ்ல பாத்தீங்கன்னா 4ஆல பெருக்கிற மாதிரி வரும். இங்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா 4ஆல வகுப்படுற மாதிரி வரும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பேஸ் பண்ணி வேகமா ஆன்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். பாருங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு, அடுத்து பாய்ஸ்னா சிறுவர்கள், டான்ஸ் அப்படின்னா நடனம் வச்சுக்கலாம். எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, சிறுவர்கள் விளையாட்டில் சிறப்பாக செயல்படுபவர்கள் ஆனால் நடனத்தில் அல்ல. அப்ப என்ன அர்த்தம், சிறுவர்களும் விளையாட்டும் இந்த ரெண்டுக்குமே பொதுவான நம்பர் எதுன்னு தான் பார்க்கணும். ஓகேவா, அப்ப சிறுவர்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி செவ்வக மாதிரி உள்ளது, விளையாட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வட்டமா உள்ளது. அப்ப வட்டத்துக்கும் இந்த செவ்வக மாதிரி உள்ளதுக்கும் பொதுவான நம்பர் எதுவா இருக்கு, 2. ஏன்னா இந்த 2 என்ன இருக்கு, வட்டத்திலேயே இருக்கு, இந்த செவ்வகத்திலேயே இருக்கு. ஓகேங்களா, அப்ப விளையாட்டு சிறுவர்கள் நடனத்தில் அல்ல, எந்த நம்பர் வரும், 2. இது வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். இதே 3மே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆன்சர் 3 வரும். இப்ப சிறுவர்கள் மட்டும் அப்படின்னு சொன்னோம்னா 1 தான் வரும், விளையாட்டு மட்டும் சொன்னா 4 தான் வரும், நடனம் மட்டும் சொன்னா 5 தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, உறவு முறையில ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அஜித்தின் மகன் ஹர்ஷ். அப்ப அஜித்துடைய மகன் தான் யாரு, ஹர்ஷ். அஜித்துடைய மகன் ஹர்ஷ். அஜித்துடைய மனைவி யாரு, வினிதா. அப்ப அஜித்துடைய மனைவி யாரு, வினிதா. அடுத்து ஹர்ஷின் சகோதரர் வந்து அஜய். ஹர்ஷுடைய சகோதரர் யாரு, அஜய். ஹர்ஷுடைய சகோதரர் அஜய். அடுத்து நேகா என்பவர் அஜய் மற்றும் கவிதாவின் ஒரே மகள். ஓகேங்களா, அஜய் இருக்கார்ல, அஜய்க்கும் கவிதாவுக்கும் ஒரே மகள் தான் யாரு, அஜய்க்கும் கவிதாவுக்கும் ஒரே மகள் தான் யாரு, நேகா. ஓகே, இப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் என்னன்னா, நேகாவுக்கு வினிதா என்ன உறவு. அப்ப நேகா எங்க இருக்காங்க, அப்ப நேகாவுக்கு வினிதா என்ன உறவு, என்ன உறவு வரும், நேகங்கிறது யாரு, அஜய்க்கும் கவிதாவுக்கும் பிறந்த மகள். ஓகேங்களா, அப்ப இந்த அஜய்ங்கிறது யாரு, வினிதாவுடைய பையன், வினிதாவுடைய மகன். ஓகேங்களா, அப்ப மகனுடைய மகள் தான் நேகா. ஓகேங்களா, அப்ப இவங்க எப்படி சொல்லுவாங்க, அப்பாவுடைய தாய், அப்பாவுடைய அம்மா தான் வினிதா. அப்பாவுடைய அம்மான்னு சொல்லலாம், இல்லைன்னா பாட்டின்னு வர மாதிரி இருக்கும். பாட்டி ஆப்ஷன் இல்லாத என்ன பண்ணலாம், நேகாவுடைய அப்பாவுடைய அம்மா தான் யாரு, வினிதா. அப்ப என்ன வரும், அப்பாவின் அம்மா. ஆன்சர் அப்பாவின் அம்மா அப்படிங்கிறது பாட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்
மற்ற மூன்றிலிருந்து வேறுபட்டிருக்கும் ஒரு எண் இணையை தேர்ந்தெடுக்கவும். ஓகே பாருங்க, 21 46. நீங்க என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, 21 2ஆல பெருக்கி 4 கூட்டினா எவ்வளவு வருமா? 46 வருது. ஓகேங்களா? 21 2ஆல பெருக்கினா 42, 4 கூட்டினா 46. இப்போ அதே மாதிரி 12 2ஆல பெருக்கி 4 கூட்டி பார்க்குறேன். 12 24, 4 கூட்டினா 28 வருது. 46 வருது, 28 வருது. இப்போ அதே மாதிரி I 2 10, 4 கூட்டினா எவ்வளோ வரும்? 14. ஓகேவா? 2ஆல பெருக்கி 4 கூட்டுறேன். 10 4 கூட்டினா 14 வருது. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி இங்கே வரணும் பார்க்கணும்ல. இது 2ஆல பெருக்கி 4 கூட்டணும். அப்போ 2ஆல பெருக்கினா 0 தான். அப்போ 4 கூட்டினா 4 தானே வரும். ஓகே, எனக்கு எவ்வளோ வந்திருக்கானா? இங்கே 6ன்னு வந்திருக்கு. அப்போ தவறு. அப்ப எது எனக்கு வேறுபட்ட இணையா இருக்கு? 0:6 என்பது எனக்கு வேறுபட்ட இணையா இருக்குது. நெக்ஸ்ட், விடுபட்ட இடத்தை நிரப்பவும். எந்த நம்பர் எனக்கு ஆன்சர் வரும்? இப்போ பாருங்க, 6 44 9 42 டேஷ் 40. இப்ப ஒரு நம்பர் டு நம்பர் பாருங்க, 6 9. அப்ப இங்க என்ன வரும் பாருங்க. இங்க பாருங்க, 44 42 40. இங்க என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 2 குறைஞ்சு அடுத்து 2 தான் குறையுது. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கூடுது. அப்ப திரும்ப எனக்கு என்ன தான் கூடும்? 3 தானே கூடும். அப்போ 9ல 3 கூட்டினா எவ்வளவு வரும்? 12. ஆன்சர் எது வரும்? 12. ஓகேங்களா? ஸோ மேல வந்து 2 2 குறைஞ்சு இங்க என்ன ஆகுது? 3 3 கூடுது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஒரு சதுரங்க விளையாட்டு போட்டி தொடரில் 125 போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த விளையாட்டு போட்டியானது வெற்றி தோல்வி அடிப்படையில் நாக் அவுட் விளையாடப்படும். ஓகே, தோத்த வெளியே போயிட்டோம், அவ்வளவுதான். அந்த விளையாட்டு போட்டித்தொடர் முழுவதும் விளையாடி முடிக்க எத்தனை சுற்றுகள் விளையாட வேண்டும்? கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள்பா. இங்க எத்தனை போட்டியாளர்கள் இருக்காங்களோ, எவ்வளவு பேர் இருக்காங்களோ, அதுல 1 கழிச்சாலே போதும், உங்களுக்கு போட்டியோட எண்ணிக்கை தெரிஞ்சிடும். அப்ப ஆன்சர் இங்க எவ்வளவு வரும்? 124. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்ப 4 போட்டியாளர்னு வச்சுக்கலாம். அப்ப 4 போட்டியாளர் எப்படி இருப்பாங்க? மொத்தம் 4 பேர் இருப்பாங்களா? ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர் விளையாடுவாங்களா? இவங்க 2 பேர் ஒரு மேட்ச், இவங்க 2 பேர் ஒரு மேட்ச். அடுத்து என்ன பண்ணுவாங்க? இந்த 2 பேரும் ஜெயிச்சதுல திரும்பி என்ன பண்ணுவாங்க? ஒரு மேட்ச் போடுவாங்க. அப்ப எத்தனை மேட்ச் வரும்? 1, இங்க 2, இது 1 3. அப்ப 4 போட்டியாளர் எத்தனை போட்டி தான் நடக்குது? 3 போட்டி தான் மொத்தமே நடக்கும். அப்ப 4 போட்டியாளர் இருந்தா 3 போட்டி அப்படின்னா இப்ப 125 போட்டியாளருக்கு எவ்வளவு வரும்? 124 போட்டி தான் எனக்கு வரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, விடுபட்ட இடத்தை நிரப்புக. ஓகேங்களா? இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோமன் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப ரோமன் லெட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, CXXV. இப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரோமன் லெட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? I அப்படின்னா சொல்லுவோம் 1, V அப்படின்னா 5, Xனா 10, அதே பார்த்தீங்கன்னா Lனா 50, Cனா 100, Dனா 500, Mனா 1000. ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு X 2 இருக்க பேல வரும் 12. அடுத்து Vனா 5, Xனா 10 டேஷ். இங்க எவ்வளவு வரும்? 8. இங்க சீன் எவ்வளவு? 100. Xனா 10. அப்ப 100, 110, 120, இது ஒரு 5 ஆயிடுச்சு. 125. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரோமன் நம்பர்ஸ்ல என்ன பண்ண, நார்மல் நம்பர்ஸ் நான் மாத்திக்கிட்டேன். இப்ப பாருங்க, 12 10 8 என்ன ஆகுது? 2 2 குறையுது. அப்ப இங்க 5, இங்க எந்த நம்பர் கொடுத்தா எனக்கு 125 வரும் பார்க்கணும். எப்படி வரும்? 5 5ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 25. 25 5ஆல பெருக்கினா வரும் 125. அப்ப என்ன பண்றோம்? கீழே 2 2 குறையுது, மேல 5 இந்த பெருக்கிட்டே போறாங்க. அப்ப ஆன்சர் இங்க எவ்வளவு வரும்? 25. ஆனா 25 இப்ப என்ன பண்ண, ரோமன் நம்பர்ஸ் மாத்தணும்ல. எப்படி இல்ல? 25 2x போட்டா 20, V போட்டா 5, எவ்வளோ? 25. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, வெண் வரைபடம். மனித இனம் தந்தை ஆண்மகன். மனித இனம் தந்தை ஆண்மகன். இதுல எனக்கு எந்த படம் பொருத்தமா இருக்குன்னு பாருங்க. எந்த படத்துல கரெக்டா பொருத்தமா இருக்கும்? ஆப்ஷன் ஏ. ஏ அப்படின்னா மனித இனத்துக்குள்ள ஆண்மகன் கொண்டு வரலாம், ஆண்மகனுக்குள்ள தந்தையை கொண்டு வரலாம். ஆன்சர் எது கரெக்டா இருக்கும்? ஆப்ஷன் ஏ தான் இது எனக்கு பொருத்தமா இருக்கும். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, எஸ்க்கு இடதுபுறத்தில் 9ஆவதா வருவது எது? அதே மாதிரி அனைத்து எண்களையும் நீக்கினதுக்கு அப்புறம்
அனைத்து எண்களையும் நீக்கினதுக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு இடதுபுறம், எஸ் இடதுபுறம்னா இடதுபுறம்னா இப்படி போறதா இடது. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்பர்ஸ்லாம் நீக்கிடலாம். நம்பர்ஸ்லாம் அடிச்சு விட்டுருங்க. நம்பர்ஸ்லாம் நீக்கி விட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், எஸ்ல இருந்து 9 என்ன பார்க்க போறோம். எஸ் இங்க தான் இருக்கு. 9 என்ன வரும், 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 எனக்கு என்ன எழுத்து இருக்கு, Q அப்படின்ற எழுத்து எனக்கு வருது. ஆன்சர் அது Q. கான்செப்ட் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எண்களை நீக்க சொன்னாங்க, அடுத்து எஸ்க்கு இடதுபுறமா 9 எது வரும்னு சொன்னாங்க, Q எனக்கு வருது. அப்போ ஆன்சருக்கு எது கரெக்ட், Q. அடுத்து இந்த சீரியஸை இப்போ நிறைவு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, P Q R S கண்டினியூஸ் தானே, P Q R S அப்ப என்ன வரும், P. அடுத்தது பார்த்தோம்னா இங்க எவ்வளவு இருக்கு, P. சரி, E D C P. அடுத்து என்ன வரும், இங்க ஒவ்வொன்றா குறையுதான், அப்ப B க்கு முன்னாடி என்ன வரும், A. அடுத்து இங்க 11 2 9 4 இங்க குறையுது கூடுது, அப்ப என்ன பண்ணும், ஒரு நம்பர் பார்ப்போமா. 11 இங்க 9, 11 9 2 குறையுது, அப்ப 9 2 குறைச்சு எவ்வளவு வரும், 7. அப்ப ஆன்சர் வரும் TA7 அப்படிங்கிறது எனக்கு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க, கல்லூரி மாணவர்களை போல் பள்ளி மாணவர்களுக்கும் சீருடை இல்லாமல் இருக்கலாமா? வாதம் 1. ஆம், மாணவர்களுக்கும் அவர் விருப்பத்தின்படி உடைகள் அணிவதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ஓகே, கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி ஒன்று விஷயமா தான் இருக்கு. ஏன்னா கல்லூரி மாணவர் தானே போறாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் போதில் ஒன்றும் தவறு இல்லையே, இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதே மாதிரி இல்லை, சீருடை மாணவர்களிடையே ஒழுக்கமும் சமத்துவமும் உருவாக உதவியா இருக்கும். இதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ முதல் வாதமும் எனக்கு இரண்டாவது வாதமும் எப்படின்னு பார்த்தோன்னா, நீ ஏற்றுக்கூடிய ஒரு விதமா தான் இருக்குது. ஓகேவா? அப்ப இரண்டு வாதங்களும் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்ப ஆன்சருக்கு எது வரும், இரண்டு வாதங்களும் உறுதியாக தான் இருக்கு, இரண்டு வாதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல இங்க என்ன நம்பர் வரும்னு கேட்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஐயும் 4ஐயும் பெருக்கிட்டு 5 கூட்டணும். எவ்வளவு வரும், 29 வந்துடும். ஓகேவா? 6ஐயும் 4ஐயும் பெருக்கிட்டு 5 கூட்டணும். அப்ப 25 கூட்டினா 29. அதாவது சைடில் ரெண்டு நம்பரை பெருக்கிட்டு மேல நம்பரை கூட்டணும். அப்ப அதே மாதிரி 8ஐயும் 5ஐயும் பெருக்கிட்டு எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 48 வரும். இதான் கொஸ்டின். அப்ப 8 5ஐயும் பெருக்குனா 40 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48. அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், 8. அப்ப ஆன்சர் எது கரெக்ட், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, கால் பந்தாட்டத்திற்காக எத்தனை பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? ஓகேங்களா? பாருங்க, கால் பந்தாட்டம் மொத்தம் எத்தனை பேர், 500 பேரு. 500ல பெண்கள் எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க, 20% தான் கலந்துக்கிறாங்க. அதுல கலந்துக்கிறதுல தேர்ந்தெடுக்கப்படுறவங்க எத்தனை பேர், 10% தான். கான்செப்ட் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விளையாடுறவங்க, அதுல மொத்த ஆண்கள் மொத்த பெண்கள், அடுத்ததுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள். ஓகேங்களா? அப்ப கால் பந்தாட்டத்துல பெண்கள் வந்து 20%, அந்த 20%த்துல 10% தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்னு கேட்கிறாங்க. ஓகேவா? கால்பந்து பண்றாங்க எத்தனை பெண்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க, இதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள். அப்ப இதான் நான் பார்ப்பேன். அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு இருக்காங்க, 500. அப்ப அந்த 500 பேர்ல 20% பெண்கள், அந்த 20% பேர்ல 10% பேர் தான் இதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, அப்ப 20% இன்ட்டு 10%. இப்ப அடிச்சோம்னா 2 0க்கு 2 0. அடுத்து 1 20 5 20 100, ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5, ரிமைனிங் என்ன இருக்கு, 10. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு பேரு, 10 பேர், அவ்வளவுதான்ப்பா. அப்ப மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெண்கள் 20%, அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 10%. இது டைரக்டா பெருக்கினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி பண்ண நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க, கூடை பந்தாட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண் விளையாட்டு வீரர்கள் மற்றும் நீச்சல் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண் விளையாட்டு வீரர்களுக்கு இடையேயான விகிதம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்ப கூடைப்பந்து தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களா, அப்ப கூடைப்பந்து, அப்ப கூடைப்பந்துல மொத்தம் 380 பேர். ஓகேங்களா? ஆண்கள் வந்து 50 பேர், அதுல தேர்ந்தெடுக்கப்படுறவங்க எவ்வளோ, 20. ஓகேங்களா? கூடை பந்தாட்டம் தேர்ந்தெடுக்கப்படும் ஆண் விளையாட்டு வீரர் சொன்னாங்க.
அப்ப 380ல 50%, அந்த 50%ல 20% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் கிட்ட என்னது கூடை பந்து கண்டுபிடிக்கலாம். 380 இன்ட்டு 50% இன்ட்டு 20%. அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 3 20 60, 5 20, 100, 1 50 50, 2 50, 100, 2 பேருக்குனா 10. அப்ப என்ன ஆகும்? 0 கேன்சல் ஆகும். எவ்வளவு வரும்? 38ன்னு வரும். ஓகேங்களா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து நீச்சல். இப்ப நீச்சல்ல மொத்தம் எவ்வளவு பார்ப்போம். நீச்சல் போட்டி இங்க இருக்கு. மொத்தம் எவ்வளவு பேரு? 350. ஆண்கள் எவ்வளோ? 40%. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண் எவ்வளோ? 10%. ஓகேங்களா? அப்ப 350 இன்ட்டு 40% இன்ட்டு அதுல 10%. இப்ப பாருங்க டிவைட் பண்ணலாம். இங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ, அடுத்து இங்க 2, இங்க எவ்வளவு வரும்? 5, இங்க 1 5 5, இங்க 7 5 35, பெருக்குன எவ்வளவு வருது? 14. ஓகேங்களா? அப்ப கூடை பந்து 38, நீச்சல் வந்து எவ்வளோ? 14. இதை அப்படியே இங்க கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? கூடை 38, நீச்சல் பந்து எவ்வளோ? நீச்சல் போட்டி எவ்வளோ? 14. அப்ப 38 14. இது கூடைப்பந்து, இது நீச்சல் போட்டி. இப்ப 38 14 அடிக்கலாமா? அடிக்க 2 அடிச்சோம்னா இங்க 19, இங்க 2 அடிச்சோம்னா 7. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 19:7. அப்ப கூடை பந்தாட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்கள் 38, நீச்சல் பார்க்கணும் 14. அதை நம்ம அடிச்சோம்னா 19:7. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் சூரியன் என்பது பூமி என்றும், பூமி என்பது மெர்க்குரி என்றும், மெர்க்குரி என்பது வீனஸ் என்றும், மார்ஸ் என்பது சூரியன் என்றும், வீனஸ் என்பது மார்ஸ் என்றும் எழுதப்படுகிறது எனில் மெர்க்குரி மற்றும் பூமிக்கு இடையில் வீனஸ் உள்ளது என்பதை அந்த மொழியில் எப்படி எழுதுவாய்? இப்ப என்ன பண்ண போறோம்? அப்படியே மாத்த போறோம். மெர்க்குரி அவங்க என்னன்னு சொல்றாங்க? மெர்க்குரி என்னன்னு சொல்றாங்க? வீனஸ். அப்ப இது வீனஸ் வச்சுக்கலாம். பூமி என்னன்னு சொல்றாங்க? பூமி வந்து என்னது? மெர்க்குரி. அடுத்து வீனஸ் என்ன சொல்றாங்க? மார்ஸ். அப்ப நம்ம இது எப்படி சொல்லலாம்னா, வீனஸ் மற்றும் மெர்க்குரிக்கு இடையில் மார்ஸ் உள்ளது அப்படி சொல்லலாமா? வீனஸ் மற்றும் மெர்க்குரிக்கு இடையில் மார்ஸ் உள்ளது. அப்படி இல்லைன்னா மார்ஸ் வந்து வீனஸுக்கும் மெர்க்குரிக்கும் இடையில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அப்ப எனக்கு எந்த ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி. மார்ஸ் வந்து வீனஸிற்கும் மெர்க்குரிக்கும் இடையில் உள்ளது. வீனஸுக்கும் மெர்க்குரிக்கும் இடையில் உள்ளது. கரெக்ட் தானே? அப்ப ஆன்சர் இது கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. KRVI அது என்ன மாதிரி தான்? NUYL. K அன்னைக்கு எவ்வளோ? 11, N எவ்வளோ? 14. அப்ப என்ன ஆகுது? 3 கூடுது. Rனா 18, Uனா 21 எவ்வளவு கூடுது? 3 கூடுது. Vனா 22, Yனா 25 3 கூடுது. ஐனா 9, Lனா 12 எவ்வளவு கூடுது? 3 தான் கூடுது. அனைத்திலும் என்னதான் பண்ணும்? 3 தான் கூட்டணுமா? அப்ப AHMQ 1 8 13 17. ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயும் 3 கூட்டு போறேன். எவ்வளோ வரும்? 4 11 16 20. அப்ப TKPT ஆன்சர் வரும். TKPT ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. அறிக்கைகள் முடிவுகள். எல்லா அரசர்களும் நரைத்தே முடிதான். எல்லா அரசர்களும் நரைத்தே முடிதான். சில மாவீரர்கள் அரசர்களாக உள்ளார்கள். ஓகேங்களா? இது மாவீரர். சில மாவீரர் என்ன பண்றாங்க? அரசரா இருக்காங்க. சில மாவீரர் அரசரா இருக்காங்க. எல்லா அரசருக்கும் என்னதான் இருக்கு? நரைத்த முடிதான் இருக்கு. இப்ப பாருங்க. எல்லா மாவீரருக்கும் முடி நரைத்திருக்கும். சரியா? கிடையாது. சில மாவீரர்களுக்கு முடி நரைத்திருக்கலாம். எல்லா மாவீரருக்கும் முடி நரைத்திருக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் அனைத்து நரைமுடி கொண்ட மாவீரர்களும் ராஜாக்கள். கரெக்டா? அனைத்து நரைமுடி கொண்ட மாவீரர்களும் ராஜாக்களா? கண்டிப்பா கிடையாது. அப்ப முடிவு 1 அல்லது 2 எதுவுமே எனக்கு பின்பற்றவில்லை. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. விடுபட்ட இடத்தை நிரப்பவும். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். CDEFGH கண்டினியூஸா வருதா? CDEFGH அடுத்து என்ன வரும்? IJ. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து லாஸ்ட் ஆகுது. CCEEGG அது மாதிரி என்ன வரும்? IIன்னு வரும். அப்ப IJI ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்
இதுல பாருங்க, இந்த கேள்விக்குறியில தான் எந்த நம்பர் போட்டா கரெக்டா வரும். ஓகே, இது ரெண்டுக்குமே பொதுவாக என்ன பண்றாங்க, 202ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபுல்லாவே இது பண்ணி தான் நான் 202 கொண்டு வர போறேன். எப்படி கொண்டு வர போறேன்னா, இது ரெண்டையுமே பெருக்க போறேன். 3 18, 4 20, 6 10 60. அப்ப 8ஓட எந்த நம்பரை பெருக்கணும் பாருங்க. ஏன்னா இதோட கூடுதல் தான் உங்களுக்கு 202ன்னு வரப்போகுது. ஓகேங்களா? இப்ப கூட்டணிக்கு எவ்வளவு வரும்? 100, 118 வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, 98 வந்துருச்சு. அப்ப 98 வந்துருச்சு. அங்க எவ்வளவு வந்திருக்கு? 202. அப்ப எவ்வளவு வரணும்? இன்னொரு 104 கிட்ட வரணும். அப்ப 8ஓட எதை பெருக்க 104 வரும்? 8ஓட 13 பெருக்கினாதான் 104 வரும். ஏன்னா 13 அன்னைக்கு எவ்வளவு வரும்? 104. அப்ப இது மொத்தமா கூட்டின எவ்வளவு வரும்னா 202 வந்துடும். அப்ப கேள்விக்குறி உள்ள இடத்துல எந்த நம்பர் போட்டா கரெக்டா இருக்கும்? 13 போட்டாதான் கரெக்டா வரும். ஆன்சர் 13. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. வெண் வரைபடம். சிறுமிகள், மாணவ மாணவிகள், தொழில்முறை கலைஞர்கள். ஓகேங்களா? ஸோ சிறுமிகள், மாணவ மாணவிகள், தொழில்முறை கலைஞர்கள். ஒரு தொழிலை பேஸ் பண்ணி வந்துட்டாலே உங்களுக்கு உள்ள பாதி வெளியே பாதி அப்படின்னு தான் இருக்கும். அப்ப சிறுமிகளின் தொழில்முறை கலைஞர்கள், மாணவ மாணவி தொழில்முறை மூணுமே பார்த்து கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுக்கு ஒன்று தொடர்புடையது மாதிரியே தான் இருக்கும். இப்ப இதுல எந்த படம் எனக்கு கரெக்டா இருக்குன்னு பாருங்க. இது மூணுமே தனித்தனியா போட முடியாது, ஒண்ணுக்குள்ள ஒன்னையும் நான் கொண்டு போக முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி நான் போட முடியாது. ஓகேங்களா? அப்ப எது எனக்கு கரெக்டா பொருந்துனா எனக்கு இந்த படத்தை பொருந்த முடியும். அப்ப ஆன்சர் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியானதா இருக்கும். நெக்ஸ்ட் 21. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழி கோல்டன் சர்க்கிள் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க என்று எழுதப்படுகிறது. அப்படியானால் அதே குறியீட்டு மொழி இங்கிலாந்து என்பது எவ்வாறு எழுதப்படும்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பாருங்க. ஜி அப்படின்னா எவ்வளோ? 7. ஓ அப்படின்னா 15. எல் அப்படின்னா 12. டீனா 4. ஈனா 5. என்னன்னா 14. அப்ப இங்க என்ன பண்ணுவாங்க, எழுத்துக்கான நம்பர்ஸை போட்டுருக்காங்க, அவ்வளவுதானே. இப்ப அதே மாதிரி இங்கிலாந்து போட்டுடலாமா? ஈனா எவ்வளோ? 5. என்னன்னா 14. ஜீனா 7. எல்லுனா 12. ஏனா 1. என்னன்னா 14. டீனா எவ்வளோ? டீனா எவ்வளோ? 4. இப்ப இந்த நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க. 514, 712, 11, 44. எங்க இருக்கு? 514, 712, 11, 44 வருதா? ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்ட். ஓகேவா? நீங்க லாஸ்ட் 4 நம்பர் பார்த்தா தெரியும். 11, 44 2 இடத்துல தான் இருக்கு. இப்ப எங்க பார்த்தா 514 வரணும், 17 அப்ப இது வராது. ஓகே, ஆன்சர் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, எழுத்துக்கான நம்பரை அப்படியே போட்டு ஆன்சர் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. டி என்பது எவ்வளோ? 7. ஒய் என்பது 2. அப்ப கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இசட்னா 1, அதாவது ரிவர்ஸ் ஆர்டர்ல. இசட்னா 1, ஒய்னா 2, எக்ஸ்னா 3, டபிள்யூனா 4. இதே மாதிரி டி நாளைக்கு எவ்வளோ வரும்? 7. அப்ப அதே மாதிரி தான் இங்க எழுத போறோம். அப்ப டி நாளைக்கு எவ்வளோ வரும்? 7. அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப யூ நாளைக்கு எவ்வளோ வரும்? யூன்னு எவ்வளோ வரும்? 6. இ நாளைக்கு எவ்வளோ வரும்? 22. எஸ் நாளைக்கு எவ்வளோ வரும்? 8. அதே மாதிரி டி நாளைக்கு எவ்வளோ வரும்? 23. ஏ அப்படின்னா 26. ஒய்னா 2. அப்ப இந்த நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க. 76, 22. ஃபர்ஸ்ட் 4 நம்பர் பார்ப்போம். 76, 22, 76, 22. ஓகே, அடுத்து 82, 32. 82, 32. இங்க அது மாதிரி வரல. அடுத்து 62. ஓகே, எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. இங்க ரிவர்ஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, நோயாளி, அறுவை சிகிச்சை நிபுணர், அறுவை சிகிச்சை. இப்ப இந்த தொடர்பு மாதிரி கீழே உள்ள 4 ஆப்ஷன்ல எனக்கு எது இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, எது இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. தொடர்பை கொடுக்காத வார்த்தையை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி எனக்கு எது தொடர்பு இல்லாம இருக்குன்னு பார்க்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, செஃப் அப்படின்னு என்னது? சமைக்கிறவங்க. அப்ப சமைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இதை பார்த்தலாமா? இப்ப அறுவை சிகிச்சை நிபுணர் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்வாரு. அதே மாதிரி செஃப் வந்து பார்த்தோன்னா காய்கறிகளை வச்சு சமைப்பாரு. தையல்காரர் துணியை வச்சு தைப்பாரு. மண்பாண்டம் செய்வார் களிமண்ணை வச்சு மண்பாண்டம் செய்வாரு. ஆசிரியர் சாக்பீஸை வச்சு இங்க சொல்லி தருவார் தானே வரணும். பாடம் எடுக்கிறாருன்னு வரணும், மாணவர்கள் எனக்கு வரக்கூடாது. அப்ப எனக்கு இதுதான் வித்தியாசமானதுன்னா, ஆசிரியர் சாக்பீஸை கொண்டு மாணவருக்கு என்ன பண்ணலாம்? சொல்லி தரலாம். பட் மாணவர்கள் அங்க வர மாட்டாங்க. ஓகேவா? வித்தியாசமானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
ஏன்னா இங்க இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்களை குறிக்கிற மாதிரி இருக்கு. ஆசிரியர், மாணவர் 2 பேருமே ஒரு ஆட்களை குறிக்கிற மாதிரி இருக்கு. மத்த அனைத்தும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் இதுல வேறுபட்டது எதுன்னு கேட்குறாங்க. 33ல இருந்து 8 எப்படி வந்திருக்கு கண்டுபிடிக்கலாமா? ஒண்ணுமே இல்ல. 33ல இருந்து 1 கழிச்சு 4ஆல டிவைட் பண்ணும். 33 ஒன்ன கழிச்சு என்ன பண்ணும்? 4ஆல டிவைட் பண்ணாலும் வரும் 8ன்னு எனக்கு வரும். அதே மாதிரி இங்க பாருங்க 65ல இருந்து 1 கழிச்சு 4ஆல டிவைட் பண்ணாலும் வரும் 16. ஏன்னா 65 ஒண்ணு போச்சுன்னா 64, 64 4ஆல அடிச்சோம்னா 16. அதே மாதிரி இங்க 49 1 கழிச்சு 4ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 44 அடிச்சா 12. அதே மாதிரி 62ல 1 கழிச்சு 4ஆல அடிச்சா எவ்வளவு வரும்? எனக்கு எவ்வளவு வரும்? 62 1 போச்சுன்னா 61 தான் வரும். அப்ப 15 புள்ளி சம்திங் எனக்கு வரும். 15 எனக்கு வராது. அப்ப எனக்கு இது என்னது? வேறுபட்டது. ஓகேங்களா? நீங்க இது மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா 8ஓட 4 பெருக்கி 1 கூட்டினா 33, 11 4 பெருக்கி 1 கூட்டினா 65, 12 4 பெருக்கி 1 கூட்டினா 49 கண்டுபிடிச்சு நீ ஆன்சர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை படி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்ப வித்தியாசமான என்னது? 62:15 தான் வித்தியாசமானது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 1 என்பது பிக்கான குறியீடு எனில் பீனட் என்பதற்கான குறியீடு என்னவா இருக்கும்? இதான் கொஸ்டின். ஓகே பாருங்க. பியோட குறியீடு எவ்வளவு? 1. அப்ப என்ன இருக்கும்? ஏவோட குறியீடு எவ்வளவு? 0, பி 1, சி 2. இந்த மாதிரி கான்செப்ட் வருமா? இப்ப அதே மாதிரி பிக்கான குறியீடு எவ்வளவு வரும்? ஆக்சுவலா பிங்கிறது 16 1 கழிச்சோம்னா 15. ஈனா அப்ப 4, ஏனா 0, என்னனா 13, யூ அப்படின்னா 20, டீனா 19. அப்ப லாஸ்ட் 2019 எங்க இருக்குன்னு பாருங்க. 2019 இந்த இடத்துல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 6 நம்பர் பாருங்க. 15 40 13 எங்க இருக்கு? இந்த இடத்துல தான் இருக்கு. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. 15 40 13 20 19. ஓகேங்களா? அவ்வளவுதான் இப்ப கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இந்த மாதிரி எழுத்துக்கான நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சீங்கன்னா உங்களால வேகமா ஆன்சர் பண்ண முடியும். முடிந்த அளவுக்கு இது வரைக்கும் படிக்காம இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டிப்பா ஏபிசிடி நம்பர்ஸை படிங்க. ஃபார்வர்ட்லையும் தெரிஞ்சு வச்சுங்க, ரிவர்ஸும் தெரிஞ்சு வச்சுங்க. அதை பத்தி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டா நீ பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோ முழுமையா பார்த்து கொண்டிருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.